வெல்கம் டு டாப் 5 செகண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம யூபிஎஸ்சி சிசெட் சீரியஸ்ல நம்ம 6 கிளாஸஸ் பார்த்துருவோம். அடுத்து 7th கிளாஸஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதோட டைரக்ட் சம்ஸ் சரிங்களா. டைரக்டா எல்சிஎஃப் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் யூஸ் பண்றது பிளஸ் வந்து டைரக்ஷன் சம் சரிங்களா. ஸோ இந்த டைரக்ஷன்ஸ்ன்றது ஒன் பர்சன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ், he goes on and turn left, turn right for 5 kilometers, 6 kilometers. So what is the distance between his origin and the கரண்ட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம டைரக்ஷன் சம் சொல்லுவோம். இது ஒரு 10 சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பேஸ்டு ஒரு சம் சரிங்களா. இப்போ பாருங்க மொத்தம் 3 ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. there are 3 traffic signals. each signal changes color from green to red and then red to green சரிங்களா. from red to green ஓகேங்களா. the first signal takes 25 seconds and the second signal takes 39 seconds and the third signal takes 60 seconds to change the color from green to red. The duration for the green and the red colors are the same. At 2 p.m. they together turn green. At what time they will change to the green next simultaneously? பாருங்க மொத்தம் வந்து 3 சிக்னல்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ரெட் டு கிரீன், கிரீன் டு ரெட் அப்படின்றது குறிப்பிட்ட டைம்ல சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா 25 seconds and 39 seconds and 60 seconds ஃபார் அகைன் நெக்ஸ்ட் வந்து 2 and 3 சரிங்களா. பாருங்க ரெட்டும் கிரீனும் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குது. அல்டுகெதர் அது பாத்தீங்கன்னா 2 PM டைம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீனா இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் எப்போ அது வந்து எல்லாமே கிரீனா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப இது வந்து எல்சிஎம் பேஸ்டு கான்செப்ட். ஸோ நம்ம என்னதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? 25 seconds, 39 seconds, 60 secondsக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அந்த எல்சிஎம் எடுத்து வர வேல்யூ தான் நமக்கு என்னது அடுத்து நெக்ஸ்ட் வந்து அது எப்பயோ அல்டுகெதர் சேம் கலர்ல இருக்கும் அப்படின்றத நமக்கு கொடுக்கும் சரிங்களா. ஸோ 5 39 for this for 60 roll சரிங்களா. அகைன் 3 ஆல பண்ணோம் அப்படின்னா ஸோ 5 13 4 ஓகேங்களா. ஸோ டோட்டலா மல்டிப்ளை பண்ணோம்னா 20 into 13 into 15 ஸோ 6 3 1 ஸோ 195 into 20 ஸோ 195 into 2 equal to 18,1913 ஸோ 3900 செகண்ட்ஸுக்கு ஒன் டைம் என்ன ஆகும்? அது கிரீன்ல இருந்து ரெட் ஆகும், ரெட்ல இருந்து கிரீன் ஆகும், எல்லா சிக்னல்ஸும் சேமா வரும் சரிங்களா. ஸோ இதுதான் எல்சிஎம் கான்செப்டோட பேசிக்ஸ் ஓகேங்களா. அப்ப இதை நம்ம மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு செகண்ட்ஸ் என்ன பண்ணோம்? நம்ம செகண்ட்ஸால டிவைட் பண்றோம் சரிங்களா. ஸோ 6 ஒரு 6 36 6 into 6 36 and again remainder 3 ஸோ 5 into 6 are 30. அப்ப 65 மினிட்ஸுக்கு ஒன் டைம் என்ன ஆகும்? எல்லா சிக்னல்ஸும் சேம் கலர்ல இருக்கும். அப்ப 2 PMக்கு எல்லாமே கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா 65 மினிட்ஸ் கழிச்சு 3:05க்கு என்ன ஆகும்? எல்லாமே ரெட் கலரா மாறும். அகைன் 65 மினிட்ஸ் கழிச்சு 4:10க்கு எல்லாமே என்னவா மாறும்? கிரீன் கலரா மாறும். ஸோ ஆன்சர் இஸ் 4:10. ஸோ என்ன கேக்குறாங்க? 2 PMக்கு எல்லாமே வந்து கிரீன் கலரா இருக்கு. அட் வாட் டைம் வில் தே சேஞ்ச் டு த கிரீன் நெக்ஸ்ட் டைம் சைமல்டேனியஸ்லி? ஸோ கிரீன் டு கிரீன் கேக்குறாங்க சரிங்களா. சப்போஸ் அவங்க கிரீன் டு ரெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம 305. ஸோ அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ கொஸ்டின் இட் செல்ஃப் அவங்க வந்து ஈஸி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். இதை வந்து நீங்க தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க சரிங்களா. 40 children are standing in a circle and one of them said, example say children 1 has a ring ஓகேங்களா. 40 சில்ட்ரன்ஸ் வந்து சர்க்கிள் நிக்கிறாங்க சரிங்களா. the ring passed clockwise ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 1 2 3னா இந்த clockwise வந்து பாஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் வந்து சைல்டு 2க்கு பாஸ் பண்றாங்க. சைல்டு 2 பாத்தீங்கன்னா சைல்டு 4க்கும், சைல்டு 4 பாத்தீங்கன்னா சைல்டு 7க்கும் அண்ட் சோ ஆன் சரிங்களா. இது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி போகுது. ஆஃப்டர் ஹவு மெனி சச் சேஞ்சஸ் இன்க்ளூடிங் சைல்டு 1 will the ring will be on the hands of the child 1? அகைன் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. இந்த மாதிரி 40 வரைக்கும் அப் டு 40 வரைக்கும் நீங்க போட்டுக்கிறீங்க சரிங்களா. சைல்டு 1 சைல்டு 2 கிட்ட கொடுக்குறாங்க, சைல்டு 2 சைல்டு 4 கிட்ட கொடுக்குறாங்க, சைல்டு 4 சைல்டு 7 கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 +1 இங்க +2 இங்க பாத்தீங்கன்னா +3. அப்ப என்ன பண்ணுவாரு? +3 14 11 டைம் இந்த ரிங்க கொடுப்பாரு சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்க சர்க்கிளா 11ல இருந்து என்ன பண்ணுவாங்க? 5 மெம்பர்ஸ் கழிச்சு சரிங்களா. இங்க வந்து 3 மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்து 4 அடுத்து 5 அடுத்து 6 அப்படியே நீங்க வந்து அந்த சர்க்கிள் வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அகைன் 1 கிட்ட அந்த ரிங் வரும் சரிங்களா. அப்ப அந்த 1 கிட்ட அந்த ரிங் வரதுக்கு எத்தனை டைம் இந்த மாதிரி நம்ம திரும்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க சரிங்களா. இந்த எக்ஸாம்பிள் எப்படி போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதிங்க. சின்னதா எழுதிருக்கோம்ல, எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டேஷ் போட்டுங்க 1 2 சரிங்களா. 2ல இருந்து 4 4ல இருந்து ஓகேங்களா. 4ல இருந்து 7 7ல இருந்து 11 சரிங்களா. 11ல இருந்து
16. ஸோ அப்ப திரும்ப அப்படியே நீங்க கவுண்ட் பண்ணி கீழே டேஷ் போட்டுட்டே வாங்க. கடைசியா 1க்கு வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை டேஷஸ் இருக்கு அப்படின்னு 1க்கு வந்து முடியிறப்ப ஒரு நம்பர் கீழே எத்தனை டேஷஸ் இருக்குன்னு எண்ணிக்கோங்க. அந்த ஒரு டேஷஸும் என்ன கணக்கு, ஒரு ரவுண்ட் கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ எத்தனை ஹேண்ட் மாறி இருக்கு அப்படின்றதுனா இத்தனை நம்பர்ஸ்க்கு மாறி இருக்கு. இப்போ 16 பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் மாறி இருக்கு, 11க்கு வந்து 3 டைம்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை நம்மளே ஒர்க் அவுட் பண்ணா கஷ்டம், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணி டோட்டலா கவுண்ட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். X and Y runs a 3 kilometer race along the circular course of length 300 meter. Their speeds are in the ratio of 3:2. If they start together in the same direction, how many times would the first one passes the other? சரிங்களா? the start off is not counted. சரிங்களா? பாருங்க, 3000 மீட்டர் ரேஸ். சரிங்களா? 3 கிலோமீட்டர் நம்ம 3000 மீட்டர் எடுத்துரும். ஒரு கோர்ஸோட லென்த் எவ்வளோ? 300. ஒரு வட்டம் வந்து 300, அதை வந்து 10 ரவுண்ட் அடிக்கணும். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ண ஆச்சு டோட்டலா 10 ரவுண்ட்ஸ். ஓகேங்களா? 10 ரவுண்ட்ஸ் வந்து 2 பேருமே வந்து ரேஸ் போகவே ஆகணும். சரிங்களா? அப்புறம் ஸ்பீடோட ரேஷியோ பாருங்க 3:2. சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? 3:2ல இருந்து யார் வந்து ஃபாஸ்டா இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ரவுண்டுக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவரை கடந்து போவாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்ப அந்த 3:2 அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க 6. ஓகேங்களா? இவர் வந்து 6 ரவுண்ட்ஸ் போறப்ப இவர் வந்து 4 ரவுண்ட்ஸ் முடிப்பாரு. இவர் 9 ரவுண்ட்ஸ் போறப்ப இவர் வந்து 6 ரவுண்ட்ஸ் வந்து முடிப்பாரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இவரு 10 ரவுண்ட்ஸ் போறப்ப இவரு 7 ரவுண்ட்ஸ் வந்து முடிச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப 10 - 7 என்னாச்சு? 3. அப்ப இவர் 7வது ரவுண்ட் ஓடி முடிக்கிறப்ப இவரு 10வது ரவுண்ட் ஓடுவாரு. அப்ப எத்தனை டைம் கிராஸ் பண்ணிருப்பாரு? 7வது ரவுண்ட் ஓடுறவரை 3 டைம் கிராஸ் பண்ணாதான் வந்து, இப்ப இவர் 6வது ரவுண்ட் ஓடுறாருன்னா இவர் 3வது டைம் ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் பண்ணா 7வது ரவுண்ட் ஓடுவாரு. இவர் 7வது ரவுண்ட் ஓடுறப்ப அடுத்து இவர் 8வது ரவுண்ட் ஓடுவார். அப்ப எத்தனை டைம் கிராஸ் பண்ணிருக்காரு? அந்த மாதிரி 3 டைம் கிராஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஆன்சர் இஸ் 3. வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆஃப் கவுண்ட் அவுட் பண்ணலன்னா 3, ஸ்டார்ட் ஆஃப் கவுண்ட் அவுட் பண்ணா 4. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஜோசப் விசிட்ஸ் த கிளப் ஆன் எவ்ரி 5th day. ஹரிஷ் விசிட்ஸ் on every 24th day, while Sumit visits on every 9th day. All of 3 of them met on the club Sunday. Then on which day will be 3 of them meet again? பாருங்க, நம்ம கேலண்டர் சம்மோட லிங்க் இங்க கொஞ்சம் இருக்கு. சரிங்களா? ஜோசப் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் வர்றாரு? 5 நாளைக்கு. ஹர்ஷ் பாத்தீங்கன்னா 24 நாளைக்கு ஒரு டைம். அண்ட் சுமித் பாத்தீங்கன்னா 9 நாளைக்கு ஒரு டைம். சரிங்களா? அப்ப இதுல எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்? இவங்க எல்லாருமே ஒரே டைம்ல எப்ப மீட் பண்ணுவாங்கன்றது கிடைச்சிருமா? பாருங்க, நம்ம எதால டிவைட் பண்ணலாம்? 3 ஆல டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 5 8 × 3 24, 3 3 9. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியாது, அப்படியே போட வேண்டியதான். 3 × 3 9. சரிங்களா? 5 × 8 வந்து 40, 8 40, 9 36, 360. ஓகேங்களா? ஸோ 360 டேஸ்க்கு ஒன் டைம் என்ன ஆகும், அவங்க எல்லாருமே ஒன்னா சந்திச்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. லாஸ்டா அவங்க சந்திச்ச டே வந்து பாத்தீங்கன்னா சண்டே. அப்ப இத 360 வந்து நம்ம என்ன பண்ணோம், இது நம்ம வீக்லி டைம்ஸ்ல வரதுனால 7 ஆல டிவைட் பண்ணோம். சரிங்களா? அப்ப ரிமைண்டர் 0 வந்தா சண்டே, 1 வந்தா மண்டே, அண்ட் ஸோ ஆன் 6 வந்தா சாட்டர்டே. சரிங்களா? ஸோ 7 ஆல் டிவைட் பண்ணப்ப 7 35, மீதி 1, 1 7 7, மீதி 3, ரிமைண்டர் 3. அப்ப என்ன ஆகும்? 0 வந்தா சண்டே, அப்போ 1 வந்தா மண்டே, 2 வந்தா டியூஸ்டே, 3 வந்தா வெட்னஸ்டே. ஸோ இது நெக்ஸ்ட் அகைன் எப்ப மீட் பண்ணுவாங்க, அவங்க வெட்னஸ்டேல மீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் எல்சிஎம் ஓட ஃபார்முலாவே இதுதான். அடுத்து பாருங்க, if you have the two straight sticks of length 7.5 feet and 3 2.5 feet, what is the minimum length can you measure? So minimum lengthனா HCF. சரிங்களா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ மினிமம் லென்த் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப 7.5க்கும் 3 2.5க்கும் வந்து HCF கண்டுபிடிக்க போறோம். நம்ம என்ன பண்ணலாம், இது 750 வச்சுக்கலாம், இது 250 வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், டைரக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 325. சரிங்களா? ஸோ இப்போ இதோட HCF கண்டுபிடிங்க. மினிமம் லென்த் அப்பதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். இதோட HCF என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை என்ன எப்படி எழுதுனா 5 × 115 எழுதலாமா? ஸோ இதை வந்து 5 × 6 சாரி 5 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 5 30 25. ஓகேங்களா? ஸோ அகைன் இதை வந்து பாத்தீங்கன்னா 150 5 × என்னன்னு எழுதலாம், 30 அப்படின்னு எழுதலாமா? 13 எழுதலாம். இதை பாத்தீங்கன்னா 5 × 5 × 13 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ 3 5. ஓகேங்களா? 30. ஓகே, கரெக்ட். சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன காமனா நமக்கு கிடைக்குது, இது வந்து 25யோட மல்டிப்ளையா இருக்கா, இதுவும் 25யோட மல்டிப்ளையா இருக்கு. சரிங்களா? பேசிக்கா இதுக்கு மேல வந்து இதை நம்ம காமன் மல்டிப்ளையர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது ரெண்டுத்தோட காமன் மல்டிப்ளையர் என்ன,
25 அப்படி நம்ம சொல்லலாமா? ஸோ இதை வந்து நம்ம எதால டிவைட் பண்ணோம்? 100ஆல பெருக்கணும். நம்ம 100ஆல டிவைட் பண்றப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. ஸோ 0.25. ஸோ 0.25ன்றது தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம்னு கேட்டா HCFங்க, மேக்ஸிமம்னு கேட்டா LCM. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுட் வரும். 2 straight sticks of length 7.5 feet and 3 2.5 feet. ஓகேங்களா? அவங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2 வெரைட்டி வச்சிருக்காங்க. வாட் இஸ் த மினிமம் லென்த் யூ கேன் மெஷர் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கே தோணும், எப்படிடா 7.5 அடி குச்சியும் 3.25 அடி குச்சியும் வச்சு எப்படி நம்மளால 0.25 ஃபீட்டை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா நமக்கு? சரிங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னா, நம்ம நினைக்கிறது எப்படின்னா, இருக்கிறதுல சின்ன குச்சி எது? 3.25 தான். அப்ப இதை வந்து நம்ம 3.25 தான் ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ணுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம் பார்த்தோம். என்ன சம்னா, காயின் சம்ஸ்ல வெயிட் கால்குலேட் பண்ற சம்ல நம்ம பார்த்தோம். மினிமம் 3 வெயிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து 100 கிராம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுல, இந்த சைடு ஒரு வெயிட் வைப்போம், இந்த சைடு ஒரு வெயிட் வைப்போம் அப்படின்றத நம்ம ஈக்குவல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு சம் நம்மளோட சீரீஸ்ல நம்ம ஒரு சம் பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. அதே மாதிரி இங்க எப்படி அப்படின்னா, 7.5 ஃபீட் இருக்குல்ல, அந்த கொஸ்டினை அந்த அந்த குச்சியை அடிக்கிட்டே வருவாங்க. 3.25 ஃபீட் இருக்கிற குச்சியை அடிக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, இந்த 7.5க்கும் 2.5க்கும் பாத்தீங்கன்னா 0.25 கேப் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிக்கும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா 0.25 மினிமமா அளக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 0.25 அப்படின்னு நம்ம கண்டுக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல். சரிங்களா? மேக்ஸ் வைஸ் நம்ம எப்படி இந்த விஷயம் கண்டுபிடிச்சு HCF நம்ம அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல். சரிங்களா? ஸோ பிராக்டிகலா நம்ம கொஸ்டின் வந்துச்சுன்னா இப்படிதான். இப்போ எக்ஸாம்பிள் 7.5 அப்படின்னு வச்சா நமக்கு வந்து இப்போ 7.5 வச்சா இந்த மாதிரி எத்தனை ஸ்டிக் வைக்கணும்? ஸோ 2 வைப்போமா? 2 வச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 6.5 வரும். அப்போ 3 வச்சா 6.5 6.75 10.75 வரும். சரிங்களா? அப்ப இது 2 வச்சா என்ன ஆகும்? நமக்கு 15 வரும். ஓகேங்களா? 15 இங்க 10.75. அகைன் வந்து நம்ம இங்க ஒரு ஸ்டிக் வச்சா என்ன ஆகும்? 14 14 வரும். சரிங்களா? 14 இங்க 15. அகைன் இங்க ஒரு ஸ்டிக் வச்சா என்ன ஆகும்? 12.5 சாரி 22.5 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு 2 ஸ்டிக் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க 22.5 இங்க வந்து 20.25. சரிங்களா? ஸோ அகைன் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போறப்போ ஒரு கட்டத்துல 0.25 மினிமமா வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்க, ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பிராக்டிகலுக்கும் மேத்தமெட்டிக்கல் மெத்தடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், 2 persons A and B are running on a circular track. At the start, B is ahead of A. ஓகேங்களா? B வந்து ஏக்கு முன்னாடி இருக்காரு. இது ஒரு சர்க்குலர் ட்ராக். சரிங்களா? சப்போஸ் இப்ப பாருங்க, இங்க வந்து A இருக்காருன்னு வைங்களேன், B வந்து இங்க இருக்காரு. B is ahead of A and their position makes an angle of 30 degree at the center of the circle. பாருங்க, and their position makes an angle of 30 degree at the center of the circle. ஓகேங்களா? பாருங்க, சர்க்கிளோட சென்டர் இதுன்னா 30 டிகிரி ஆங்கிள் வந்து இது மேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ளயும் 30 டிகிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது டோட்டலா 90 டிகிரி. அப்ப இது மூணா பிரிச்சா இதுல வந்து 30 டிகிரில டிஃபரன்ஸ் இருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் ஆஃப் A and B if they are running with uniform speeds? ஓகேங்களா? பாருங்க, இதுக்கு முன்னாடி when A reaches the point diametrically opposite to his point. இப்போ A இங்க இருக்காருன்னா திரும்ப வந்து A இங்க வர்றதுக்கு to his starting point. ஓகேங்களா? ஆப்போசிட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஹி மீட்ஸ் பி. அப்ப ஏ வந்து இந்த இடத்துக்கு கரெக்டா வர்றப்ப பி என்ன ஆகுறாரு? கரெக்டா இங்க வந்துடுறாரு. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் தே ஆர் ரன்னிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட்ஸ்? ஓகேங்களா? பாருங்க, இவருக்கு என்ன டிஃபரன்ஸ்? 30 டிஃபரன்ஸ். அப்ப இவர் இங்க இருந்து டோட்டலா எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காரு? இது டோட்டலா ஆஃப் பைன் சொல்லலாமா? அப்போ 180 டிகிரி வந்து ஏ வந்து ரன் ஆயிருக்காரு. பி எவ்வளவு தூரம் கடந்திருக்காரு? 180 minus 30. அப்போ 150 டிகிரி வந்து இவர் ரன் ஆயிருக்காரு. அப்ப ஏ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டு இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் இங்க இருக்காருன்னா டைரக்டா இங்க வந்துட்டாரு. பி வந்து அட் த டைம் வந்து பியும் பாத்தீங்கன்னா அதே பாயிண்ட்டுக்கு தான் வந்து நிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் டோட்டலா வந்து கால்குலேட் பண்ணா வேல்யூ எவ்வளவு? 180 150. ஸோ இதை அப்படியே நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ 6:5 3ஆல சால்வ் பண்ணும். அப்ப அவங்களோட ஸ்பீடோட ரேஷியோ என்ன? 6:5. ஸோ ஆன்சர் இஸ் 6:5. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இதுவும். சரிங்களா? அடுத்து பாருங்க, A and B walk on the circular path. They start
8 a.m. from the same point in the opposite direction. A and B walk at the speed of in 2 rounds per hour, 3 rounds per hour respectively. How many times shall they cross each other after 8 a.m. and before 9:30? ஓகேங்களா? பாருங்க 1.5 மணி நேரம் நடக்கிறாங்க ரெண்டு பேரும் 8 a.m. to 9:30. ஒரு ஹவருக்கு A எவ்வளவு ரவுண்ட்ஸ் போவாரு? 2 ரவுண்ட்ஸ் போவாரு. B எவ்வளவு போவாரு? 3 ரவுண்ட்ஸ் போவாரு. அப்போ வந்து 1.5 ஹவர்ஸ்க்கு A எவ்வளவு ரவுண்ட்ஸ் போவாரு? 3 ரவுண்ட்ஸ் போவாரு. B வந்து பாத்தீங்கன்னா 4.5 ரவுண்ட்ஸ் போவாரு. சரிங்களா? அப்ப எத்தனை டைம் அவங்க கிராஸ் பண்ணிப்பாங்க? பாருங்க இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 7.5. அப்போ டோட்டலா எத்தனை டைம்? 7 டைம்ஸ் வந்து அவரு கிராஸ் பண்ணுவார். ஓகேங்களா? சிம்பிள். நம்ம வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு ஏன் வந்து இதை நம்ம ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் பாருங்க. ஏ வந்து இப்படி போறாருன்னா பி வந்து இப்படி வர்றாரு. அப்போ வந்து ஒரு ரவுண்டு வர்றப்ப ஒரு டைம் இங்க ஒரு டைம் மீட் பண்றாங்களா? அப்ப இன்னொரு டைம். அப்ப ஒரு ரவுண்டுக்கு எத்தனை டைம் மீட் பண்றாங்க? 2 டைம் மீட் பண்றாங்க. அப்ப அகைன் 3ஆம் ரவுண்ட் வரப்ப இங்க ஒரு டைம் மீட் பண்ணுவாங்க. அகைன் இங்க ஒரு டைம் மீட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப ஏ வந்து 3ஆம் ரவுண்ட் வரப்ப இங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம். ஏ வந்து முடிக்கிறப்ப என்ன ஆகும்? 4ஆவது ரவுண்ட் வந்து பி வந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும்? பி வந்து ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா வர்றதுனால அவர் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா வந்து இன்பிட்வீன்ல மீட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் இது வந்து ஆஃப் ரவுண்ட் வரப்ப இந்த பிஏ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்போ வந்து 4th ரவுண்ட் வர வரைக்கும் தான் வந்து கனெக்ட் பண்ணுவோம். A equal to 7. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். பட் ஆனா சர்க்குலர்ல ஒருத்தரை கிராஸ் பண்ணி இன்னொருத்தவங்க போறாங்க அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஒருத்தரை கிராஸ் பண்ணி இன்னொருத்தவங்க போறாங்க. பட் ஆனா ஆப்போசிட்ல வராங்கன்னா 2 டைம்ஸ் வந்து மீட் பண்ணுவோம். இங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம். ஆனா நம்ம வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்றப்ப ஒரு டைம் தான் கிராஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு டைம் கிராஸ் பண்ணி திரும்ப இன்னொரு டைம் தான் வந்து ஒரு ரவுண்டு கிராஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 7. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 5 persons fire bullet at a target at an interval of 6, 7, 8, 9 and 12 seconds respectively. The number of times they would fire the bullets together at target in an hour is பாருங்க 6, 7, 8, 9, 12 அப்படின்ற இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா இங்க புல்லட்ஸ் ஃபயர் பண்றாங்க. ஒரு ஹவர்ல எத்தனை டைம் பாத்தீங்கன்னா வந்து அந்த புல்லட்ஸ் வந்து சேமா ஃபயர் ஆகும் அப்படின்றத கேக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல எல்சிஎம் எடுத்தா நமக்கு வந்து எல்லாருமே ஈக்குவலா எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஈக்குவலா ஃபயர் பண்றாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆல் எடுத்தோம் அப்படின்னா 3, 7, 4, 9, 6. ஓகேங்களா? ஸோ அகைன் 2 ஆல் எடுத்தோம் அப்படின்னா 3, 7, 2, 9, 3. ஸோ அகைன் 3 ஆல 1, 7, 2, 3, 1. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 4, 2, 8, 2, 4, 4, 12. சரிங்களா? 12 இன்ட்டு ஸோ 7 இன்ட்டு 2, 14, 14 இன்ட்டு 2, 42. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆகும்? 4, 2, 8, 4. ஓகேங்களா? ஸோ 401, 504. ஸோ அப்போ எல்லாருமே 504 1 செகண்ட்ஸ் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவலா ஃபைட் பண்ணாங்க. அப்போ ஒரு ஹவருக்கு எத்தனை செகண்ட்? 3600 செகண்ட்ஸ். அதை வந்து நம்ம 504ஆல டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம்? 504 இன்ட்டு 5 போட்டா என்ன ஆகும்? 5 20க்கு 0 மீதி 2 0 0 0 மீதி 2 5 25. சரிங்களா? ஸோ 2520. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 504 இன்ட்டு ஒரு 6 போடலாமா? 504 இன்ட்டு 6 6 24க்கு 4 மீதி 2 5 30. ஸோ 3024 நம்மளுக்கு 3600. அப்ப அகைன் இது கூட நம்ம ஒரு 504 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ 8253. அப்ப 3528. அகைன் இது கூட சேர்த்தா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடும். அப்ப மேக்ஸிமம் எத்தனை டைம் போடலாம்? 7 டைம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபயர் பண்ணுவாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா 1 ஹவருக்கு மேல போயிடும். சரிங்களா? அப்போ ஒரு ஹவர்ல 7 டைம்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலா புல்லட்ஸ் ஃபயர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் எத்தனை டைமுக்கு ஒரு டைம் வந்து அவங்க புல்லட்ஸ் ஃபயர் பண்றாங்க கண்டுபிடிச்சு டோட்டல் டைம் ஒரு ஹவர்ல வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே வுட் ஃபயர் த புல்லட்ஸ் டுகெதர் அட் த டார்கெட் இன் அண்ட் ஹவர். சரிங்களா? ஹவர்ல கேட்கறாங்க. ஸோ நம்ம ஹவரால் டிவைட் பண்றோம். சரிங்களா? ஸோ மீதி ரிமைண்டர் வர்றது விட்டுலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் எவ்வளவு வருதோ அதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் போதும். சரிங்களா? அடுத்து பாருங்க சேம் இதே ஃபார்மட் சம். A bell ring every 18 minutes, a second bell rings every 24 minutes and the third bell rings every 32 minutes. If all the three bells ring at the same time at 8 o'clock in the morning, at what other time will they ring together? பாருங்க 3 பெல் இருக்கும் மொத்தம். ஒரு ஸ்கூல்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பெல்லு 18 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் அடிக்கும். இன்னொரு பெல் வந்து 24 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் ரிங் ஆகும். இன்னொரு பில் பாத்தீங்கன்னா வந்து 32 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ரிங் ஆகும். சரிங்களா? அப்ப எல்சிஎம் எடுத்தா டோட்டலா வந்து எத்தனை டைம் அது ஈக்குவலா ரிங் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 2னா ஸோ 9, 12, 60. ஓகேங்களா? ஸோ அகைன் 2, ஸோ 9, 6, 8. ஸோ அகைன் 2ஆல நம்ம போட்டோம் அப்படின்னா
3 4 ஓகேங்களா. ஸோ அகைன் 3, this is 3 1 4 ஓகேங்களா. ஸோ அப்போ 2 into 2 4, 4 into 2 8, 8 into 3 8 3 24, 3 12 சரிங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 8 4 4 2 சரிங்களா. ஸோ 8 8 2 8 8 சாரி 8 8 சரிங்களா. ஸோ அப்போ 288 மினிட்ஸுக்கு, சாரி செகண்ட்ஸ் கிடையாது, இல்லை மினிட்ஸுக்கு ஒரு டைம் என்ன ஆகும், பெல்லு ரேங்க் ஆகும் சரிங்களா. அப்போ 288 மினிட்ஸ்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வரும். ஸோ 4 into 60 வந்து 240. அப்போ 240 மினிட்ஸ் வந்து என்ன ஆச்சு நமக்கு 4 ஹவர்ஸ் ஆச்சு. அப்போ 4 ஹவர்ஸ் 48 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே சேர்ந்து ரேங்க் ஆகும். அப்போ 8 o'clockனா 9 10 11 12 12:48. ஸோ 12:48 ஹவர்ஸுக்கு என்ன ஆகும், ஆல் த பெல்ஸ் வில் ரிங் டுகெதர் சரிங்களா. ஸோ சேம் கான்செப்ட் தான் இது. அடுத்து பாருங்க, இதே கான்செப்ட் தான். There are 5 hobby clubs in college wise: photography, yachting, chess, electronics, and gardening. The gardening group meets every second day. The electronic group meets every third day. The chess group meets every fourth day, and yachting group meets every fifth day, and the photography group meets every sixth day. How many times do all the 5 groups meet on the same day within 180 days? பாருங்க, இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பீரியட் லெவல்ல மீட் பண்றாங்க. எத்தனை டைம் வந்து பாத்தீங்கன்னா 180 நாள் இருக்கு அப்படின்னா 0 to 180 எத்தனை டைம் இவங்க மீட் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, இது எல்சிஎம் எடுத்தா நமக்கு தெரிஞ்சிருமா. ஸோ 2 எல்சிஎம் பண்ணா என்ன ஆகும். ஸோ 1 3 2 5 3 ஓகேங்களா. ஸோ அகைன் 3 எல்சிஎம் பண்ணோம் அப்படின்னா 1 2 5 1 ஓகேங்களா. ஸோ 2 into 3 6, I2 10 சரிங்களா. ஸோ 10 into 60 60 days. அப்போ 60 டேஸ்க்கு ஒன் டைம் எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. அப்போ 180 டேஸ்ல 60 டிவைட் பண்ணா 3 டைம்ஸ், டோட்டலா 180 டேஸ்ல 3 டைம்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆல் டுகெதர் மீட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான கொஸ்டின். எல்சிஎம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து நமக்கு டைரக்டா கேட்க சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஸோ பேசிக்கா சமரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்ஸோட தன்மையை பாருங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் ஆர் ஹச்சிசிஎஃப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க சரிங்களா. ஸோ எல்சிஎம் சம்ஸ்னா என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் டேக் பண்ணி அவங்க எந்த டைம் பீரியட்குள்ள சொல்றாங்களோ அதால நீங்க டிவைட் பண்ணணும் சரிங்களா. ஸோ டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஹச்சிஎஃப் பேஸ்டு சம்னா ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ மினிமம் கேட்கறாங்கன்னா ஹச்சிசிஎஃப், மேக்சிமம் கேட்கறாங்க இல்லைன்னா வந்து ஓவரால் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா எல்சிஎம் சம்ஸ் ஓகேங்களா. ஸோ இது நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து டைரக்டா வந்து எல்சிஎம்ஸ்ல கேட்கக்கூடிய சம்ஸா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம டைரக்ஷன் சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ டைரக்ஷன் சம்ஸ் எல்லாமே வந்து ஈஸி தான், பட் ஆனால் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் காமா வந்து நம்ம பில்ட் பண்ணணும் சரிங்களா. பாருங்க, 2 friends X and Y start running and they run together for 500 meters in the same direction and reach a point. பாருங்க, சப்போஸ் இந்த பாயிண்ட் வச்சுங்களேன், ஜென்ரலா வந்து நம்ம இந்த எந்த டைரக்ஷன் அவங்க லெஃப்ட் ரைட் ஈஸ்ட் வெஸ்ட்னு கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மேல் நோக்கி போற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ 50 meters அவங்க வந்து ரன் பண்றாங்க, the same direction and reach the point. X turns the right and runs 60 meters. பாருங்க, X வந்து turn right. இப்போ வந்து சப்போஸ் X ரெண்டு பேருமே இப்படி நிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த சைடு வந்து லெஃப்ட், இந்த சைடு ரைட். அப்போ X turns the right and runs 60 meters ஓகேங்களா. and Y turns left and runs 40 meters ஓகேங்களா. then X turns left and run 50 meters and stops ஓகேங்களா. அப்போ எக்ஸுக்கு இங்க இருந்து என்ன ஆகும், இது லெஃப்ட் இது ரைட். அப்போ வந்து என்ன பண்றாரு, லெஃப்ட்ல வந்து 50 meters ரன் ஆகுறாரு. தென் Y turns ரைட். ஸோ இங்க ரைட், இவர் ரைட் எடுத்தாருன்னா இதே மீட்டர் 50 meter. தென் ஸ்டாப்ஸ். ஹவு ஃபேர் ஆர் த டூ ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஈச் அதர். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் நிற்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 40 60 ஓகேங்களா. ஸோ 100 meter டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கான டிஸ்டன்ஸ் என்ன, இவரு 50 மீட்டர் போனாரு, இவர் 50 மீட்டர் போனாரு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் 60 இவர் 40 சரிங்களா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் 100 meters சரிங்களா. ஸோ டைரக்டான ஒரு சம் தான் 2022ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா லீவ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் சேவர் மாதிரி சரிங்களா. அடுத்து, a bank employee drives 10 towards south from your house. பாருங்க, சப்போஸ் ஒரு ஹவுஸ் இங்க இருக்குன்னு வைங்களேன் சரிங்களா. 10 கிலோமீட்டர் சவுத்ல வந்து அவரு டிரைவ் பண்றாரு சரிங்களா. இது சவுத், இது வந்து ஹவுஸ்னா இது வந்து நார்த்து, இது சவுத்து சரிங்களா. ஸோ இது ஈஸ்ட், இது வெஸ்ட் ஓகேங்களா. ஸோ மாற்றக்கூடாது, ஈஸ்ட் வெஸ்ட் எதுவுமே மாற்றக்கூடாது சரிங்களா. பாருங்க, 10 kilometers சவுத் அண்ட் டேர்ன்ஸ் லெஃப்ட் ஓகேங்களா. டேர்ன் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் another 20 kilometers. பாருங்க,
இங்க இருந்து சவுத்துல வந்துட்டாரு ஓகேங்களா. அப்ப வந்து அவர் இங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப இங்க ஃபேஸ் பண்ணாருன்னா அவருக்கு லெஃப்ட் இது ரைட் இது. அப்ப என்ன பண்றாரு, லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட் எடுத்து 20 கிலோமீட்டர்ஸ் போறாரு சரிங்களா. 20 கிலோமீட்டர்ஸ் ஹீ ட்ரோவ் ஓகேங்களா. ஷி அகைன் டர்ன்ஸ் ஓகேங்களா. ஷி அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா. அப்ப இங்க இருந்து லெஃப்ட் என்னது, இது லெஃப்ட் இது ரைட் ஓகேங்களா. இப்படி ஃபேஸ் பண்றதுனால ஓகேங்களா. ஸோ அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் கோ ஃபார் 40 கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ 40 கிலோமீட்டர்ஸ் போறாரு. Then she turns to her right and drives for ஓகேங்களா 40 கிலோமீட்டர். Then she turns to her right and drives for the another 5 கிலோமீட்டர்ஸ் சரிங்களா. 5 கிலோமீட்டர்ஸ் மாத்திங்க 5 கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா. 5 கிலோமீட்டர்ஸ் போறாரு சரிங்களா. ரைட் இங்க இருந்து போறாரு, இங்க ஃபேஸ் பண்றாரு. இது ரைட் இது லெஃப்ட், ரைட் எடுத்து 5 கிலோமீட்டர்ஸ் போறாரு. She again turned to her right and drove for another 30 கிலோமீட்டர்ஸ் பாருங்க. another 30 கிலோமீட்டர்ஸ் போறாரு சரிங்களா. to reach her bank. இங்க பேங்க் எங்க இருக்கு, வேர் ஷி ஒர்க்ஸ், வேர் ஷி ஒர்க்ஸ் வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் பேங்க் அண்ட் ஹவுஸ் சரிங்களா. ஸோ இங்க இது 10 கிலோமீட்டர்ஸா, இந்த 10 கிலோமீட்டர்ஸ் பேரேஜா பாருங்க. இது வந்து 30, இது 10, இது டோட்டலா 40. இவர் வந்து 30ல வந்து ஸ்டாப் பண்றாரு சரிங்களா. அகைன் இங்க ஓகேங்களா. அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கேப், 20 கிலோமீட்டர்ஸ் கேப்பா. ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் போனாரா. அகைன் இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டைரக்டா எங்க பேங்க் ரீச் ஆகுறா. அப்ப டோட்டலா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது 25 கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஈஸியான ஒரு சம் தான். அடுத்து பாருங்க, எ உமன் ரன்ஸ் 12 டுவர்ட்ஸ் ஹர் நார்த் ஓகேங்களா. பாருங்க சப்போஸ் டு பி திஸ் பாயிண்ட் அப்படின்னா இதை நார்த்னு வச்சுக்கலாம், இதை சவுத்னு வச்சுக்கலாம். 12 கிலோமீட்டர் நார்த்ல ஓடுறாங்க சரிங்களா. தென் டுவர்ட்ஸ் 6 டுவர்ட்ஸ் ஹர் சவுத் ஓகேங்களா. அப்ப 6 வந்து சவுத்ல வராங்க, அப்ப பாதி வந்துட்டாங்க சரிங்களா சவுத். அண்ட் தென் 8 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் இஸ் ஈஸ்ட். அப்ப இங்க இருந்து 8 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல போறாங்க சரிங்களா. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஷி இஸ் ஃப்ரம் ஹியர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேங்களா. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு சரிங்களா. அவங்க வந்து எந்த டைரக்ஷன்ல இப்ப இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ பாருங்க இங்க வந்து சப்போஸ் இதை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பாருங்க இப்படி போடுவோமா. ஸோ இது ஈஸ்டா. அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் இது நார்த் ஈஸ்ட், சாரி இந்த ஆப்ஷன் பாத்தீங்க நார்த் ஈஸ்ட் ஓகேங்களா. ஸோ நார்த் ஈஸ்ட்ல 2 இருக்கு, அண்ட் ஆங்கிள் லெஸ் தென் 45 டிகிரி அண்ட் ஆங்கிள் மோர் தென் 45 டிகிரி. பாருங்க லெஸ் தென்னா மோர் தென்னா, ஸோ அவங்களோட ஆங்கிள் வந்து லெஸ் தென் 45 டிகிரி. பிகாஸ் வந்து 6க்கு இங்க 6 அப்படின்னா இங்க 8 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்காங்க சரிங்களா. பாருங்க இதுதான் வந்து ஆங்கிளோட டிகிரி ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம 90 டிகிரியா 45 டிகிரியா பிரிக்கிறோம் சரிங்களா. இங்க 6 இங்க இருந்து 8 ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ஸ் அவங்க போனாங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் இங்க இருந்து எவ்வளவு ஆகும், லெஸ் தென் 45 டிகிரியில தானே இங்க விழுது. ஸோ அதனால ஆங்கிள் பாத்தீங்கன்னா லெஸ் தென் அண்ட் ஆங்கிள் லெஸ் தென் 45 டிகிரி ஆஃப் நார்த் ஈஸ்ட், நார்த் ஆஃப் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து பாருங்க, a man walks down on the back side of his house ஓகேங்களா. சப்போஸ் டு பி ஒரு ஹவுஸ் இங்க இருக்குன்னா அவர் ஹவுஸோட ஃப்ரண்ட் இது அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, பேக்ல 25 மீட்டர்ஸ் வந்து ரன் பண்றாரு. தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 50 மீட்டர்ஸ். ஸோ இப்படி இருக்காருன்னா அவர் பாத்தீங்கன்னா இது வந்து அவருக்கு லெஃப்ட் இது ரைட். அப்ப ரைட்ல 50 மீட்டர்ஸ் போறாரு சரிங்களா. தென் ஹி டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் அகைன் வாக்ஸ் 23 மீட்டர்ஸ் சரிங்களா. ஸோ இங்க இருக்காருன்னா இது லெஃப்ட் இது ரைட். ஸோ அகைன் 23 மீட்டர்ஸ் இங்க வராரு. இஃப் ஹி ஃபேசஸ் த ஹவுஸ் டு இஃப் ஹிஸ் ஹவுஸ் ஃபேசஸ் ஹீஸ் ஓகேங்களா டு த ஈஸ்ட், வாட் ஹிஸ் டைரக்ஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். சப்போஸ் இப்ப என்ன சொல்றாங்க, இவரோட வீட்டு ஈஸ்ட ஃபேஸ் பண்ணுன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த வீட்டோட முன்னங்கால் வந்து ஈஸ்ட ஃபேஸ் பண்ணுது. அப்ப இது என்னது வெஸ்ட் சரிங்களா. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்னா இந்த இடம் என்னது நமக்கு சவுத்து ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஓகேங்களா. ஸோ அப்ப இங்க ஈஸ்ட்ல இருக்குன்னா அவரு இப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, ஸோ இது ஈஸ்ட். பேக்ல இறங்கி 25, அப்புறம் ஒரு 50, ஒரு 23. அப்ப இங்க இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காரு, நார்த் வெஸ்ட்ல இருக்காரு சரிங்களா. ஸோ நார்த் வெஸ்ட் இஸ் த டைரக்ஷன் ஹி ஃபேசஸ். ஸோ அடுத்து பாருங்க, PQR are the 3 towns. The distance between P and Q is P-க்கும் Q-க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ். whereas the distance between P and R is 80 கிலோமீட்டர் சரிங்களா. Q is on the west of P. சப்போஸ் P இப்படி இருக்குன்னா P-க்கு வெஸ்ட்ல என்ன இருக்கு, Q இருக்கு. அப்போ Q-க்கும் P-க்கும் டிஸ்டன்ஸ் என்ன 60 கிலோமீட்டர்ஸ். அண்ட் R is on the south of P. அப்போ சவுத் ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுத்ல இருக்கு. இது என்ன டிஸ்டன்ஸ், P-க்கும் R-க்கும் பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் சரிங்களா. ஸோ P அண்ட் Q வந்து 60, P அண்ட் R 80. இந்த
Q is in the west of P and R is in the south of P. What is the distance between Q and R? பாருங்க Q and R ன்னு கேட்குறாங்க. ஸோ இது சிம்பிளானது. பித்தாகரஸ் தியரம் படி 60 ஸ்கொயர் பிளஸ் 80 ஸ்கொயர் த ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு QR. சரிங்களா? ஸோ 60 ஸ்கொயர் என்னது 36,000 பிளஸ் 80 ஸ்கொயர் 64,000. டோட்டலாக கூட்டிங்க அப்படின்னா 10,000. சரிங்களா? 10,000 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 100 into 100. ஸோ 100 kilometers apart from each other. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஜஸ்ட் வந்து பித்தாகரஸ் தியரம் தான். பித்தாகரஸ் தியரம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இட் இஸ் ஏபி ஏபிசி அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அல்லது ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி சிபி ஸ்கொயர் ஆஃப் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர். இதுதான் வந்து இந்த பித்தாகரஸ் தியரம். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சம். ஏ ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் வாக்டு 20 மீட்டர். பாருங்க, ஏ வந்து அவரோட ஹவுஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கன்சிடர் திஸ் ஹவுஸ் 20 மீட்டர் வாக் பண்றாரு. சரிங்களா? டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வேர் இஸ் ஃப்ரெண்ட் பி ஜாயிண்ட். அப்ப இங்க யார் இருக்கா? ஏவும் பி இருக்கா. அகைன் they together walked 10 meter. 10 meter they together walked in the same direction. Then A turned left while B turned right and traveled 2 meter and 8 meter. சரி பாருங்க, A turned left அப்ப இங்க 2 meter, B turned right and 8 meter travel பண்றாரு. Again B turned left. ஸோ எப்படி இருக்காங்கன்னா இது லெஃப்ட் இது ரைட். B turned left and traveled 4 meter followed by the 5 meter to his right. அப்ப இங்க இருந்து இது லெஃப்ட் இது ரைட். அப்ப ரைட்ல 5 meter to reach his office. ஸோ இது ஆஃபீஸ் ஆஃப் B. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இங்க இருந்து A turned right. இங்க இருக்காரு left right. A turned right and traveled 12 meter to reach his office. Office of A. What is the shortest distance between the office of two? இதுக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கறேன். சரிங்களா? ஸோ கால்குலேட் பண்ணலாமா? ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இது 4 மீட்டர். இங்க இருந்து 4 மீட்டர் நம்ம மைனஸ் பண்ணா இது என்ன ஆயிடும்? 8 மீட்டர் ஆயிடும். சரிங்களா? அகைன் இது வந்து ஒரு 10, இது ஒரு 15. அப்ப ஒரு சைடு 15, ஒரு சைடு 8. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். பித்தாகரஸ் தியரம் படி 5 225 பிளஸ் 8 8 64. டோட்டா கொடுத்தீங்கன்னா 289 வரும். ஐ திங்க் 17 மீட்டர். சரிங்களா? ஸோ 17 into 17 வந்து ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஆன்சர் 7 49 9 மீதி 4 1 7 7 7 4 11. ஸோ 1 7 7 1 1 9 8 289. ஸோ 289. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 17. ஸோ 17 மீட்டர் அப்பார்ட்ல அவங்களோட 2 பேரோட ஆஃபீஸும் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, a person X was driving in a place where all roads run either north south or east west. பாருங்க, நார்த் சவுத் எப்படின்னா ரோட்ஸ் நார்த் டு சவுத் இல்ல ஈஸ்ட் டு வெஸ்ட். சரிங்களா? அந்த குறுக்கு சந்தெல்லாம் கிடையாது. ஃபார்மிங் எ கிரிட். ஸோ இது கிரிட் ஃபார்ம் பண்ணதா. ரோட்ஸ் ஆர் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர். அப்போ ஒரு ரோடுக்கும் இன்னொரு ரோடுக்கும் என்ன இருக்கு? 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ சப்போஸ் இங்க ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இப்படி ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னாலும் இதுக்கும் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? பாருங்க, he started at the intersection of 2 roads. அப்ப 2 ரோடு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் இங்க ஸ்டார்ட் பண்றான்னு வைங்களேன், இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். drove 3 kilometers நார்த். ஓகேங்களா? அப்ப நார்த்ல வந்து 3 கிலோமீட்டர்ஸ் போறாரு. அப்ப எத்தனை கிரிட்டை தாண்டுவாரு? 1 2 3. ஓகேங்களா? ஸோ 1 2 3 3 கிலோமீட்டர்ஸ் நார்த் போயிட்டா இருப்பா. ஓகேங்களா? அண்ட் 3 கிலோமீட்டர் வெஸ்ட் அண்ட் 4 கிலோமீட்டர் சவுத். அப்ப 3 கிலோமீட்டர் வெஸ்ட் வந்தானா என்ன ஆகும்? 1 2. அப்ப இங்க ஒரு கிரிட் போடுங்க 3. அப்ப 3 கிலோமீட்டர் வெஸ்ட் வந்துட்டாரு. அகைன் 4 கிலோமீட்டர் சவுத். அப்ப 1 2 3 4 இங்க வந்துட்டாரு. ஓகேங்களா? 4 கிலோமீட்டர் சவுத் வந்துட்டாரு. இப்ப என்ன கேக்குறாங்க? which further route could bring him back to his starting point if the same route is not repeated. பாருங்க, வந்த வழியில போகாம வேற எந்த ரூட்ல போனா அவரு வந்து இந்த பிளேஸுக்கு போக முடியும்னு கேக்குறாரு. அப்ப இங்க இருக்காரா? அப்ப ஒன்னு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப வந்து ஈஸ்ட் சைட்ல 1 2 3 3 ஈஸ்ட்
ஒரே ஒரு கிலோமீட்டர் நார்த். அப்ப 3 கிலோமீட்டர் ஈஸ்ட், 1 கிலோமீட்டர் நார்த். அப்ப இந்த ரூட் தான் பாத்தீங்கன்னா அவரை ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு போயிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது நார்த் சவுத் ஆர் ஈஸ்ட் வெஸ்ட்ல என்ன ஆகுது, ரோட் போகுது. ஸோ இது ஒரு கிரிட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எனி பாயிண்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க, மேல ஒரு 3 கிலோமீட்டர், அப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர், அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர். அப்ப திரும்ப நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு என்ன ரூட்டை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் அண்ட் 1 கிலோமீட்டர் நார்த். ஓகேங்களா? ஸோ ஈஸி சம். அடுத்து பாருங்க. A person climb a hill in a straight path from O on the ground in the direction of northeast and reach the point A after traveling a distance of 5 km. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். சரிங்களா? சப்போஸ் திஸ் டு பி ஓ. ஓகேங்களா? ஓல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஆன் த கிரவுண்ட் அண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட். அப்ப சாரி, இது வெஸ்ட், இது ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட்னா என்னது, இந்த டைரக்ஷனா. அப்ப நார்த் ஈஸ்ட்ல என்ன பண்றாரு, 5 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா? டிராவலிங் at this length. Then from point A, இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். He moves to the point B in the direction of north west. சரிங்களா? அப்ப இங்க இருந்து எங்க போறாரு, நார்த் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு போறாரு. அப்ப இங்க இருந்து இதை வந்து ஓன் கன்சிடர் பண்ணீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கிரிட்டை ஃபார்ம் பண்ணுமா. அப்ப இங்க நார்த் வெஸ்ட் என்னது, இந்த இந்த டைரக்ஷன் தான் நார்த் வெஸ்ட். ஓகேங்களா? சோ இங்க இருந்து நார்த் வெஸ்ட்ல ஒரு இடத்துக்கு போறாரு. சரிங்களா? சோ இது வந்து என்ன சொல்றாங்க, பின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது ஏ, இது ஓ. ஸோ ஓக்கும் ஏக்கும் 5 கிலோமீட்டர். லெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர். நவ் ஹவு ஃபேர் இஸ் த பர்சன் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப ஓபி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடுச்சா. ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்டா போறாரு. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றப்ப நார்த் வெஸ்டா போறாரு. சரிங்களா? அப்ப இது ஒரு 12, இது ஒரு 5. சரிங்களா? கூட்டுங்க. 12 12 144, 5 25. சரிங்களா? ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 961. அப்ப 13 கிலோமீட்டர். சரிங்களா? 169 ரூட் எடுத்தா என்ன வரும் நமக்கு, 13 கிலோமீட்டர்ஸ். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அவையில இருக்காரு, 13 கிலோமீட்டர்ஸ் அவையில இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஈஸியான சம் தான். அடுத்து பாருங்க, இன்னும் ரொம்ப ஈஸியான சம். A person walks 12 கிலோமீட்டர் டியூ நார்த். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் டு பி திஸ் இஸ் த பாயிண்ட். இதை நம்ம சவுத்னு வச்சுக்கலாம், இதை நம்ம நார்த்னு வச்சுக்கலாம், இதை நம்ம ஈஸ்ட்னு வச்சுக்கலாம், இதை நம்ம வெஸ்ட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? The person walks 12 கிலோமீட்டர் நார்த். ஓகேங்களா? ஸோ 12 கிலோமீட்டர் நார்த். தென் 15 கிலோமீட்டர் டியூ ஈஸ்ட். ஓகேங்களா? அப்ப 15 கிலோமீட்டர் ஈஸ்ட் போயிட்டாங்க. ஆஃப்டர் தட் 19 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட். அப்ப அகைன் திரும்ப இப்படியே வர 19 கிலோமீட்டர். அப்ப என்ன ஆகும், இது ஒரு 15, அப்ப இங்க ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். அப்ப இது வந்து டோட்டலா 19. ஓகேங்களா? ஸோ 19 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் வந்துட்டாரு. தென் 15 கிலோமீட்டர்ஸ் சவுத். பாருங்க, 15 கிலோமீட்டர்ஸ் சவுத் வந்துட்டாரு. சரிங்களா? ஸோ ஹவு ஃபேர் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ 12 கிலோமீட்டர் இங்க இருக்கா. அப்ப இது 15, அப்ப இது 12, இது 3. ஓகேங்களா? இது என்னது 4. அப்ப இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ 4 ஸ்கொயர் என்னது, நாங்கன்னா 16 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 ஈக்குவல் டு 25. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன, 5 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ நம்ம டைரக்ஷன்ஸ் நம்ம கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் டக்குன்னு போட்டுருணும். 12 கிலோமீட்டர் நார்த், 19 கிலோமீட்டர் ஈஸ்ட். ஓகே, 15 கிலோமீட்டர் ஈஸ்ட், அகைன் 19 கிலோமீட்டர். ஸோ அந்த எந்த பாயிண்ட்ல இருந்து வராங்க அப்படின்றத, அப்ப இந்த டைரக்ஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எங்க ஸ்டார்ட் பண்றோம், எப்படி அந்த பாயிண்ட் எங்க நிக்குதோ அங்க இருந்து அந்த பாயிண்ட கண்டினியூ பண்ணணும். சப்போஸ் இங்க 19 கிலோமீட்டர் போயிட்டு இங்க 19 கிலோமீட்டர் அப்படி நம்ம போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த டைரக்ஷன் சம்ஸோட இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ எல்லா வருஷமும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். பாருங்க, இப்ப நம்ம இந்த சம்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ்ல நம்ம ஈஸியா வந்து இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? சோ அடுத்த சம் பாருங்க. Shahid and Rohit start from a point in a opposite direction. ஓகேங்களா? சப்போஸ் திஸ் டு பி a point, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. சரிங்களா? ஆஃப்டர் ஈச் 1 கிலோமீட்டர் ஷகித் ஆல்வேஸ் டர்ன் லெஃப்ட் அண்ட் ரோஹித் ஆல்வேஸ் டர்ன் ரைட். சப்போஸ் டு பி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷகித் வைங்களா, இங்க வந்து ரோஹித். ஓகேங்களா? 1 கிலோமீட்டர் போன அப்புறம் எப்பயுமே வந்து ஷகித் என்ன பண்றாரு, லெஃப்ட் எடுக்கிறாரு, ரோஹித் ரைட் எடுக்கிறாரு. சரிங்களா? சப்போஸ் டு பி ஷகித் இங்க இருக்காரு, 1 கிலோமீட்டர் போயிட்டாரு, என்ன பண்றாரு, லெஃப்ட் எடுக்கிறாரு. ஓகேங்களா? சோ இது வந்து இவருக்கு லெஃப்ட், இது ரைட். 1 கிலோமீட்டர் போயிட்டாரு, திரும்ப என்ன பண்றாரு, இங்க இருக்காரு. சோ இங்க இருக்கிறப்ப அவருக்கு வந்து இது வந்து ரைட், இது லெஃப்ட், திரும்ப லெஃப்ட் எடுக்கிறாரு, திரும்ப லெஃப்ட் எடுக்கிறாரு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப எத்தனை கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்காரு. சரிங்களா? 1 2 3 4 கிலோமீட்டர். இவர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போறாரு 1 கிலோமீட்டர், ரைட் எடுக்கிறாரு அகைன். ஓகேங்களா? சோ திரும்ப இது லெஃப்ட், இது ரைட், திரும்ப இங்க ரைட், திரும்ப இங்க ரைட். சரிங்களா? அப்ப கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேட்டாங்க. which of the following.
ஆஃப்டர் போத் டிராவல்டு 2 கிலோமீட்டர்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 4 கிலோமீட்டர்ஸ். கரெக்டா? தப்பு. ஏன்னா சப்போஸ் இங்க வந்து சகித் என்ன பண்றாரு, 1 கிலோமீட்டர் இங்க 1 கிலோமீட்டர், இது வந்து இப்ப 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டாரு. ரோஹித் இங்க போயிட்டு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர், அப்ப இவங்களுக்கு பின்ன டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்ப 4 கிலோமீட்டர் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தே மீட் ஆஃப்டர் ஈச் ஹஸ் டிராவல்டு 3 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? 1 2 3. ஓகேங்களா? சோ அப்ப இது கரெக்டா? எஸ் கரெக்ட். பிகாஸ் இங்க 1 இங்க இருந்து பிரியிறாங்க, 2 3, அப்ப இவரு இங்க வரப்ப 3 கிலோமீட்டர் டிராவல் பண்றப்ப அவங்க சேர்ந்துக்கிறாங்க. எஸ் கரெக்ட். they meet for first time after each traveled 4 kilometers. தப்பு. இங்க ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் மீட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 கிலோமீட்டர்ல மீட் பண்றாங்க. இது தப்பு. they go on without ever meeting again. இதுவும் தப்பு. ஏன்னா இப்படி சுத்தி சுத்தி வரப்ப ஒரு சுத்துக்கு 2 டைம் மீட் பண்றாங்க. சரிங்களா? இதுவும் தப்பு. ஆன்சர் இஸ் they meet after each traveled 3 kilometer. ஸோ அப்போ 1 2 3 அகைன் இவர் 1 2 3, அப்ப இங்க மீட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ 1 2 3, அப்ப every 3 kilometers they will meet and every 3 and 4th kilometers they will meet. அப்போ ஒரு ரவுண்டுக்கு 2 டைம் மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் the each has traveled 3 kilometers. So first is the option B is the right answer. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, consider the following statements. There are 6 villages A B C D E F. ஓகேங்களா? ஆன்சர் என்ன கேக்குறாங்க, which 3 villages are in the line, ஒரே நேர்கோட்டுல இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? F is 1 kilometer to the west of D. அப்ப சப்போஸ் D இங்க இருக்குன்னு வைங்களேன், F என்ன ஆகுது, 1 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? D வந்து வெஸ்ட். ஸோ 1 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் D. ஓகேங்களா? B is 1 kilometer to the east of E. ஓகேங்களா? சப்போஸ் இங்க E இருக்கு அப்படின்னு வைங்களேன், B என்னது 1 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல இருக்கு. 1 கிலோமீட்டர் ஈஸ்ட். ஓகேங்களா? A is 2 kilometer to the north of E. ஸோ அப்ப ஈக்கு வந்து 2 கிலோமீட்டர் நார்த். ஓகேங்களா? 1 2. ஓகேங்களா? ஸோ E இங்க இருக்கு அப்படின்னா A வந்து இப்ப இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோமீட்டர், ஈக்கும் பிக்கும் 1 கிலோமீட்டர். சரிங்களா? அடுத்து C is 1 kilometer to the east of A. அப்ப E வந்து C வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, 1 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் A. ஓகேங்களா? அண்ட் D is 1 kilometer to the south of A. அப்ப D வந்து சவுத் 1 கிலோமீட்டர் சவுத்ல இருக்கு. அப்ப D இங்க இருக்கு. அப்ப D இங்க இருக்குன்னா என்னது, F இங்க இருக்கு. அப்ப ஆன்சர் ADE. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா நேர்கோட்டுல இருக்கு. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, A is 2 kilometer to the south of E. அப்ப A வந்து ஈக்கு வந்து 2 கிலோமீட்டர் சவுத்ல இருக்கு. அப்ப இங்க 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப A ஓட சவுத் 1 கிலோமீட்டர் சவுத்ல D இருக்கு. அப்ப D இங்க இருக்குன்னா F இங்க இருக்கு, E இங்க இருக்குன்னா B இங்க இருக்கு, A இங்க இருக்குன்னா C இங்க இருக்கு. அப்ப இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா லைன்ல வருது. சரிங்களா? சோ இதுவும் வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு கொஸ்டின் தான், பட் ஆனா கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? சோ இதுக்கு என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மாடல திரும்பி திரும்பி பார்க்கணும். சரிங்களா? திரும்பி திரும்பி பார்க்கறப்ப நமக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? சோ லொகேஷன் ஆஃப், அடுத்த கொஸ்டின் பாருங்க, லொகேஷன் ஆஃப் B இஸ் நார்த் ஆஃப் A. ஓகேங்களா? சோ B எங்க இருக்கு, A எங்க இருக்குன்னா B, A வந்து Aக்கு வந்து நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா B இருக்கு. அண்ட் லொகேஷன் ஆஃப் C இஸ் ஈஸ்ட் ஆஃப் C. ஓகே, ஈஸ்ட் ஆஃப் A. அப்ப E எங்க இருக்குன்னா இதோட ஈஸ்ட் C இங்க வச்சுங்க. சரிங்களா? the distance between A and B and A and C are 5 kilometer and 12 kilometer. so A and B 5, A and C 12. the shortest distance between B and C. so திரும்ப பித்தகரஸ் ஃபார்முலா தான். so 12 ஸ்கொயர் வந்து 144, 25, 169. so 169 என்னது 13. so ஆன்சர் ஈஸி. so இதே கொஸ்டின் தான் என்ன இருக்கு, அங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? பாருங்க, இது ஒரு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின். த ஹவுசஸ் ஆஃப் A and B faces each other on the road going north south. சப்போஸ் பாருங்க, இதுதான் அந்த ரோடுன்னு வைங்களேன், இது நார்த் இது சவுத். நார்த் சவுத் போற ரோட்ல ஃபேசஸ் ஈச் அதர். அப்ப ஏவோட ஹவுஸ் இங்க இருக்குன்னா பியோட ஹவுஸ் ரோடு தாண்டி இங்க இருக்கு. சரிங்களா? A is being on the western side. ஓகேங்களா? சோ அப்ப இது வெஸ்டர்ன் சைடு. எஸ் கரெக்ட். A வெஸ்டர்ன் சைடு, B is on the ஓகே, B வெஸ்டர்ன் சைடுனா B வந்து ஈஸ்டர்ன் சைடுல இருக்காங்க. A come out of his house and turn left and travel 5 kilometers. சோ இங்க இருந்து வந்து 5 கிலோமீட்டர், இங்க லெஃப்ட் இது ரைட். ஓகேங்களா? சோ லெஃப்ட்ல வந்து 5 கிலோமீட்டர் வந்து ஏ போறோம். சரிங்களா? கமா டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிராவல் 5 kilometers. ஸோ 5 kilometers டிராவல் பண்ணி போறாரு டு த ஃப்ரண்ட் ஆஃப் D's ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ D ஓட ஹவுஸுக்கு போறாரு. சரிங்களா? இங்க வந்து D ஓட ஹவுஸ் இருக்கு. B does the exactly the same and reaches the front of C. அப்ப B யும் பாத்தீங்கன்னா வெளியே வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா A வந்து லெஃப்ட் எடுத்தாரு, B வந்து என்ன பண்றாரு, இங்க வந்து லெஃப்ட் எடுத்தாருன்னா இங்க 5 கிலோமீட்டர் போறாரு. அகைன் வந்து ரைட் எடுக்கிறாரு.
ஸோ இங்க ஒரு 5 கிலோமீட்டர், இங்க சீஸோட ஹவுஸ் இருக்கு சரிங்களா. இன் திஸ் கண்டெக்ஸ்ட், இந்த சூழ்நிலையில விச் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சி அண்ட் டி லிவ்ஸ் ஆன் த சேம் ஸ்ட்ரீட். கரெக்டா? தப்பு. ஏன்னா இவர் வந்து இங்க இந்த சைடு, இவர் இந்த சைடு, அப்ப ஒண்ணு தப்பு. சீஸ் ஹவுஸ் ஃபேசஸ் சவுத். ஸோ சியோட ஹவுஸ் சவுத்த ஃபேஸ் பண்ணுதா? நோ. சியோட ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத் ஈஸ்ட ஃபேஸ் பண்ணுது சரிங்களா. ஸோ இதுவும் தப்பு. த ஹவுசஸ் ஆஃப் சி அண்ட் டி ஆர் லெஸ் தென் 20 கிலோமீட்டர் அப்பார்ட். ஓகேங்களா, பாருங்க இதுக்கும் 20 கிலோமீட்டர் அப்பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது மேபி கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க 5 இங்கேயும் 5 சரிங்களா. அப்ப என்ன ஆகும், இதை ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சப்போஸ் டு பி இதை வந்து ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு இது வந்து 5, இது வந்து பிளஸ் ஒரு 5 சரிங்களா. இது ஒரு 10. இங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 சரிங்களா. ஸோ 10 10 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 200. அப்போ வந்து என்ன ஆகுது, லெஸ் தென் 20 கிலோமீட்டர் கரெக்டா வரும். 10 ஸ்கொயர் 100 100 into 200. அப்போ 200 ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 10 ரூட் 2 கிடைக்குமா. ஸோ 10 ரூட் 2ன்றது 20யோட லெஸ் தான். ஸோ the houses of C and D are less than 20 kilometers apart. The answer none of the above வந்து தப்பு. Cன்றது the house of C and D are less than 20 kilometer. அப்ப less than 20 kilometerனா 19 இருக்கலாம், 18 இருக்கலாம், ஏன் 1 கூட இருக்கலாம் சரிங்களா. 0.5 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட மீனிங் சரிங்களா. ஸோ 20 கிலோமீட்டர் லெஸ் தேன், அப்ப அதை தான் நம்ம கெஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் சம்ஸோட நேச்சர். ஸோ டைரக்ஷன் சம்ஸ் வந்து அவ்வளவு இது வரைக்கும் இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைரக்ஷன் சம்ஸ்ல இருந்து நம்மளோட டேக்அவே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட். ஸோ அந்த ஃபேஸை கரெக்டா படிக்கிறீங்க, டைரக்ஷன்ஸை கரெக்டா குறிக்கிறீங்க. ரெண்டாவது, டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் கரெக்டா வந்து அசியூம் பண்ணணும். 1 சரிங்களா. மூணாவது, ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண தெரியணும். டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண தெரியணும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஸோ லெஸ் தென் 45 டிகிரி, ஸோ 45 டிகிரி, மோர் தென் 45 டிகிரி, லெஸ் தென் 180 டிகிரி, லெஸ் தென் 90 டிகிரி, அந்த மாதிரி ஆங்கிள்ஸ் ஃபைன் பண்ண தெரியும். ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் சம்ஸோட மெயின் இது சரிங்களா. அந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் மேக்ஸிமம் ரேஷியோஸ் கேட்க மாட்டாங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரா கிலோமீட்டரா சரிங்களா, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துங்க. சப்போஸ் டு பி இன் ஃபியூச்சர் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு A traveled 100 meter and B traveled 1 kilometer அப்படின்னா, அப்ப இது 100 மீட்டர்னா இது 1 கிலோமீட்டர். சப்போஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றப்ப இது 101 அப்படின்னு நம்ம வைக்க முடியாது. இது 1000, இது 100 அப்படிதான் நம்ம வைக்க முடியும் சரிங்களா. சப்போஸ் டு பி நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுக்கலாம். இப்ப A traveled 0.5 kilometers and B traveled 250 meters அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இதை 500 கன்வெர்ட் பண்ணணும். இல்ல வந்து இதை பாத்தீங்கன்னா 0.25 கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ எனிதிங் வந்து காமன் அந்த யூனிட்ஸ்ல கொண்டு வந்து நம்ம எடுத்துக்கொண்ட மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம டைரக்ஷன்ஸோட டேக் அவே ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இன்னொரு டைம் பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி 2-3 கிளாஸஸ் முன்னாடி சொன்னதுதான். இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1 டைம் 2 டைம் பார்த்துட்டு நீங்களே அந்த கொஸ்டின்ஸை பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை சால்வ் பண்றதுதான் உங்களுக்கு நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றது தெரியும் சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் ஓன் வீக்னஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு சில பேர் கால்குலேஷன்ல மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கொஸ்டின் ரீடிங்ல மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல ப்ராப்ளமா இருக்கும். அப்ப நீங்களே திரும்ப அதை தனியா வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம பண்ணி பாக்குறப்பதான் உங்களுக்கு நீங்க எங்க மிஸ்டேக்ஸ் பண்றதுன்னு தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் அகைன் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அதோட மாடலையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ. அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸோட சம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட மத்த டாபிக்ஸ் என்ன வேணும்ன்றது நீங்க கமெண்ட்ல தெரியுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.